தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது கூட்டினா எவ்வளோவாம்? 60. 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தந்தையோட வயது மகனின் வயதை போல் 5 மடங்கு. 6 வருஷம் கழிச்சு, சரிங்களா, தற்போதுலேருந்து 6 வருஷம் கழிச்சு மகனோட வயசு எவ்வளோ இருக்கும்? இதான் கேள்வி. இந்த மாதிரி வயது கணக்குத்தா இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிக்குங்க. நடுவில் தற்போது, மேலே என்னது முன்பு, கீழே பின்பு. ஃபஸ்ட்டு இங்கே தற்போதுன்னு எவ்வளோ வயசு கொடுக்கல இல்லையா, இது அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிது. இது எடுத்துருங்க நம்பரை. இப்போ பாருங்கள், இது அப்பா, இது மகன். அப்பா மகனோட தற்போதைய வயதை கூட்டினா எவ்வளோ இருக்குமா? தற்போது வயதுக்கு கூட்டினா 60 இருக்கும், சரிங்களா. தற்போது 60. அப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். இப்போ 60. அப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு ஒரு 6 வயசு குறைஞ்சிருக்கும், மகனுக்கு ஒரு 6 வயசு குறைஞ்சிருக்கும், சரிங்களா. அப்போ மொத்தமாக 12 வயசு குறைஞ்சிருக்கும் 60ல், சரி இல்லையா. 60ல் 12 கழிச்சா 48 தான். 6 வருஷத்துக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா மகனோட வயதை கூட்டினா எப்படி இருந்திருக்கும்? நமக்கு 48ன்னு இருந்திருக்கும், சரிங்களா. கேள்வி கொடுத்துருக்காங்களே, 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவோட வயது மகனின் வயதை போல் 5 மடங்கு. இப்போ 1ன்னா இங்கே 5 இல்லையா, இங்கே என்ன நம்பர் போதுமோ அதை 5ஆல் பெருக்கி இங்கே போட்டணும், அதான் அர்த்தம். இப்போ இந்த நம்பர் கூட ஏதோ ஒரு நம்பரை நம்ம பெருக்கினா உண்மையான வயது கிடச்சிரும் இல்லையா, அதானே ரேஷியோன்னு அதானே அர்த்தம். இங்கே ரேஷியோ மாதிரி கொடுத்துட்டாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கூட்டினா 48ன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா, இதையும் கூட்டினா 48 வரும் இல்லையா. இது கூட ஏதோ ஒன்று பெருக்கணும், அது தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்க வேண்டியதான். 5x + 1x = 48. இதை சால்வ் பண்ணால் எக்ஸோட மதிப்பு கிடச்சிரும். எக்ஸை நம்ம கண்டுபிடிச்சி எக்ஸை கொண்டு போய் 5 கூடயும் 1 கூடயும் நம்ம பெருக்குனா 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா மகனோட வயசு நமக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா. இந்த 8ஐ 5 கூட பெருக்குனா கிடைக்கும் 40. 1 கூட பெருக்குனா 1 × 8 8, சரிங்களா. இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா வயசு 40, பையனோட வயசு எவ்வளோ? 8. 6 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? 40ல் 6 கூடி இருக்கும் இல்லையா, கூட்டினா எவ்வளோ 46. இங்கே 6 கூட்டினா 14. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா கரெக்டாக 60 வந்துச்சு, பார்த்தீங்களா. கேள்வியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, தற்போது வயதில் கூடுதல் 60. நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா 6 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. 6 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? இவருக்கு 6 வயசு கூடி இருக்கும், மகனுக்கும் 6 வயசு கூடி இருக்கும். கேள்வியெல்லாம் கேட்டுக்கிறாங்க 6 வருஷம் கழிச்சு மகனோட வயசு எவ்வளவு? 20 தான் ஆன்சர், சரிங்களா. இந்த மாதிரி டிஎன்பிசியில் கேட்ட ஏஜஸ் ப்ராப்ளம்ஸை பார்க்குறோன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள்.